அரஹர நம பார்வதீபதயே அரஹர மகாதேவா. அருளாளர்கள் அருள் உலா கலிகம்ப நாயனார். அருளாளர்கள் அருள் உலா வரிசையில் தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2024 புதன்கிழமை அன்னைக்கு இந்த நாயன்மார் அருள்வலம் வருகிறார். திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிவு செய்யும் பொழுது, கைதடிந்த வரிசிலையான் கலிகம்பன் கலியன் கழற் சத்தி வரிஞ்சயர்கோன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு பதிவு பண்ணுறார். திரு நம்பியாண்டார் நம்பிகள் அவர்கள் பதிவு பண்ணும் பொழுது, பொய்யை கடிந்து நம் புண்ணியர்க்கு பெண்ணாடகத்து கலிகம்பனை அப்படின்னு சொல்லி திருத்தொண்டர் திருவந்தாதியில் பதிவு பண்ணுறார். திருப்பெண்ணாடகம்னு சொல்லக்கூடிய விசேஷமான ஸ்தலம். தூங்கானை மாடம்னு சொல்லுவார், ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இப்பொழுது அந்த பகுதி திட்டக்குடின்னு சொல்கிறார். ரொம்ப விசேஷமான பெருமான். திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு அங்கே தீட்சை வேணும்னு சொல்லி அந்த பெண்ணாடகத்து திருத்தூங்கானை மாடத்து பெருமானை சிவக்கொழுந்த பிரார்த்தனை பண்ணுறார். பெருமானும் அவருக்கு அங்கே தீட்சை கொடுக்குறார். அப்பேற்பட்ட ஸ்தலத்தில் வணிகர் குலத்தில் வேளாளர் குலத்தில் வந்தவர் தான் இந்த கலிகம்ப நாயனார்னு சொல்லக்கூடிய நாயன்மார். அவர் அடியார்களை வழிபாடு பண்ணி அடியார்களுக்கு அமுது செய்வித்தல் என்ற ஒரு திருப்பணியை பண்ணிட்டு வரா. நித்தம் தூங்கானை மாடத்தில் இருக்கக்கூடிய பெருமான வழிபாடு பண்ணி அன்னைக்கு வரக்கூடிய சிவனடியார்களுக்கெல்லாம் தனது கிரகத்தில் வீட்டில் எழுந்தருளச் செய்து அவர்கள் கால அலம்பி, அவர் துணைவியார் ஜலம்பிட இவர் கால அலம்பி அவருக்கு எல்லோருக்கும் ஆகாரங்கள்லாம் கொடுப்பா. இப்படி இந்த திருப்பணியை அமுது செய்ய வைக்கிற பணியை பண்ணிட்டு வர. அப்படி பணி செஞ்சுட்டு வரும்பொழுது அவருடைய துணைவியாரும் அவருடைய எண்ணத்துக்கு ஏற்றபடி வீட்டை அலங்கரித்து இதெல்லாம் சேக்கிழார் பெருமான் 10 திருப்பாடல்களில் பதிவு பண்ணுறா. அவருடைய எண்ணத்துக்கு ஏற்றபடி அந்த அம்மையாரும் வீட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணி சுவையான உணவுகள்லாம் சமைத்து புனிதமான நீர் எடுத்து வச்சு அடியார்கள் அமுது செய்து பசியார கறிவகைகள்லாம் சமைச்சு வச்சிருப்பாளாம். வீட்டை நல்ல அலங்காரம் பண்ணி வச்சு வரக்கூடிய அடியார்களெல்லாம் இன்முகத்தோடு வரவேற்று அவர் பாதத்தை அலம்பும் பொழுது, பாதத்தை தொடும் பொழுது தன்னுடைய கரத்திலேருந்து நீர் கொடுத்து இதெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி பண்ணிட்டு வரும் நாளில் ஒரு நாள் அடியார்கள்லாம் வந்திருக்கா. அந்த அடியார் கூட்டத்தில் நாயன்மார் இடத்துல கலிகம்பர் இடத்துல ஏற்கனவே பணி செஞ்சுட்டு இருந்தவர் முனிவால் பணி விடுத்து அந்த பணியிலேருந்து நிலகி செல்றார். அவர் அடியவராக வரார். நாயன்மாருக்கு தெரியாது, இருந்தாலும் சிவனடியார் சிவஸ்வரூபமாக பாவனை பண்ணி ஜலம் வாக்கிறதுக்கோசரம் அவர் பாதத்தை போய் தொடுறார். ஜலம் வாக்கிறதுக்கோசரம் அம்மையாரை பார்க்குறார். துணைவியார் என்ன பண்ணுறா, இவர் நம்மக்கிட்ட வேலை செஞ்சிருந்தவராச்சே, சிவ அடியாராக இருந்திருக்காரே அப்படின்னு ஜலத்தை விடணும், தண்ணியை விடணும்னு பொழுது யோசித்து அந்த கரக நீரை வாக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கா. நாயன்மார் பார்க்குறார், என்னது நம்மக்கிட்ட வேலை செஞ்சவனு எதுக்கு பார்ப்பானே, இவனை சிவனடியார் இல்லையா, சிவனடியாருக்கு ஜலம் விடுறதுக்கு இவன் யோசிக்கிறா, ஐயோ சிவ அபசாரம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரக நீரை வாங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த அம்மையாருடைய கைகளை துண்டிச்சுடுறார். துண்டிச்சுட்டு இந்த ஜலத்தை இவரே பாதத்தில் சேர்த்து பாதத்தை சுத்தம் பண்ணி அவரை அமுது சேவிக்கிறதுக்கோசரம் எழுந்துருளை பண்ணுறார். பெருமான் பார்க்குறார். துணைவியாரும் என்று பார்க்காம சிவ அபசாரம் பண்ணான்றதுக்கோசரம் கையை துண்டிச்சான்னுட்டேன், உனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். பெருமான் எழுந்தருளி ஆசீர்வாதம் பண்ணி
அவர் கரத்தை முன்ன மாதிரி வளர செய்து அனுகிரகம் பண்ணுறார். இவரும் சிவத்தொண்டை பண்ணிட்டு வந்து பெருமானுடைய திருவடிகளை போய் அடைகிறார். அப்பேற்பட்ட அந்த திருநாயன்மாருடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அவர் அன்றைய தினத்தில் அருள் உலா வருகிறார். அடியார்கள் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்லி பெரியோர்கள்லாம் பதிவு செய்வார். அப்பேற்பட்ட விசேஷமானது அடியவர்கள் பெருமை. சிவ அபசாரம் ஏற்படக்கூடாது. சிவ தொண்டர்களுக்கு சிவ அன்பர்களுக்கு எந்த விதமான சங்கடங்கள் வரக்கூடாது. அந்த சங்கடங்களை விளைவிக்கிறது தன்னுடைய இரத்த சம்பந்தமாக தன்னுடைய துணைவியாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும்னு நினச்சதுனால நாயன்மார்கள் வரிசையில் அவர் இடம்பெறுகிறார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.